ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது சிக்கன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போகலாம். நான் அதுக்கு 1/2 kg சிக்கன் எடுத்து மஞ்சள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நான் கேஸ் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு குக்கர் எடுத்து வச்சு அதில் 2 ஸ்பூனுக்கு நெய், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். கூடவே பிரியாணியோட ஸ்பைசஸ் அதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா 2 பச்சை மிளகா, ஒரு 3 வெங்காயம், பெரிய வெங்காயம் நான் நீளமாக கட் பண்ணி எடுத்து அதில் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விடும் போதே கொஞ்சமாக நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா வதங்கி வரும். இப்போ உப்பு போட்டதுக்கப்புறமா அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா நான் ஒரு 3 தக்காளி இந்த நீட்டு வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கி வரணும். அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நீங்கள் புதினா ஒரு கட்டில் நீங்கள் பாதி சேர்த்திங்கனாலே போதும். அந்த புதினாவை அதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா அதை நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டதுக்கப்புறமா கொத்தமல்லி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது நான் இந்த புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். நான் அதை மறந்து நான் முன்னாடியே புதினாவையும் கொத்தமல்லியும் நான் சேர்த்துட்டேன். ஏன்னா நீங்கள் சேர்க்கும் போது புதினாக்கும் கொத்தமல்லிக்கும் முன்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அதில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் புதினாவையும் கொத்தமல்லியும் நீங்கள் சேர்க்கணும். ஸோ நான் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்ததுக்கப்புறம் நான் சேர்த்துட்டேன். நீங்கள் முன்னாடியே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நான் இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம சேர்க்க போகிறோம். 1 ஸ்பூனு கரம் மசாலா, 1 ஸ்பூனு தனியா தூள், இன்னொரு ஸ்பூனு வெறும் மிளகாத்தூள், இன்னொரு ஸ்பூன் சிக்கன் 65 சிக்கன் மசாலா, பிரியாணி மசாலா இருக்குல்ல, அது சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறமா 1 கப்பு தயிர் நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நான் அலசி மஞ்சத்தூள் அலசி எடுத்து வச்சு சிக்கனை அதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா அந்த மசாலா சிக்கனை நல்லா ஊறி வர அளவுக்கு நல்லா எல்லாமே நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கோங்க. சிக்கன் மேலே மசாலா வர அளவுக்கு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் இந்த ஆலாக்கில் 4 ஆலாக்கு தண்ணி நான் அதில் ஊற்றுறேன். ஏன்னா நான் 2 ஆலாக்கு அரிசி போட்டதால் 4 ஆலாக்கு தண்ணி நான் ஊற்றுறேன். ஒரு ஆலாக்கு 2 ஆலாக்கு தண்ணி வீதமாக நான் 2 ஆலாக்கு அரிசிக்கு 4 ஆலாக்கு தண்ணியை அதில் நான் ஊற்றிக்கிறேன். ஊற்றுனதுக்கு அப்புறமா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா அந்த தண்ணியோட மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நான் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை தண்ணி இல்லாமல் அதில் எடுத்து போட்டுக்கோங்க. ஏன்னா நான் 2 கப்பு தான் 2 ஆளாக்கு தான் நான் போட்டுறதுனால 4 ஆளாக்கு தண்ணியை ஊற்றிட்டு நல்லா அந்த அரிசியெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு 2 வாட்டி மட்டும் மிக்ஸ் பண்ணிங்க. ஏன்னா ரொம்ப மிக்ஸ் பண்ணிங்கன்னா அரிசி உடஞ்சிரும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக கலரி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு 1/2 லெமனை அதில் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. பிழிஞ்சு விட்டதுக்கப்புறமா ஒரே ஒரு வாட்டி மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த லெமனை ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி ஒரே ஒரு அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நீங்கள் அந்த குக்கரை மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஒரு விசில் வந்தால் போதும். அந்த ப்ரெஷர்லேயே நல்லா வெந்து வந்துடும். ஏன்னா 2 விசில் 3 விசில் விட்டிங்கன்னா குழஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி நான் மூடி வச்சுட்டு ஒரு விசில் விட்டுட்டேன். இந்த மாதிரி ஒரு விசில் விட்டதுக்கப்புறம் பாருங்கள், சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். பார்க்கவே செம்மையாக இருக்குது. ஸோ இப்போ நான் கலரி விடுறேன் பாருங்கள். எப்படி உதிரியாக சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். ஒரே ஒரு விசில் தான் நான் விட்டேன். இப்போ இதை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு பிளேட்டில் நீங்கள் சர்வ் பண்ணி கூடவே ஆனியன் வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா
டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சொல்லுங்கள். நான் பாருங்க இந்த மாதிரி சர்வ் பண்ணிட்டேன். கூடவே வந்து வெங்காய பச்சடி கொஞ்சம் வச்சுக்கிறேன். நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் எப்படி இருக்குன்ட்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன ரெசிபி வேணும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் செஞ்சு போடுறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து அந்த வெங்காய பச்சடி எடுத்து ஒரு டேஸ்ட் பண்ண போகிறேன் எப்படி இருக்குன்னு. அந்த கறியும் பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள், பஞ்சு மாதிரி சூப்பராக சிக்கனும் வெந்திருக்கு. இப்போ நான் வந்து அதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.